இறால் வாசனை இல்லாமல் நம்ம எப்படி பிரியாணி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இறால் வந்து நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டர்மரிக் போட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சது சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பண்ணும்போது ஸ்மெல் வராது இறாலோட. அப்புறம் ஆயில் போட்டு பேனில் தேவையான அளவு ஆயிலை போட்டுட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்க வெங்காயம், அப்புறம் இந்த லெமன், அப்புறம் புதினா, தென் டொமேட்டோ, அப்புறம் சில்லி 2, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொதிச்சதும் ஆனியன் போடணும். ஆனியன் போட்டு முடித்ததும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டர் பண்ணிக்கோங்க டில் ப்ரௌன் ஆன மாதிரி. அந்த மாதிரி ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போடுங்க. டொமேட்டோ கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா டொமேட்டோ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டொமேட்டோ போட்டு முடிச்சதும் 2 சில்லியும் அதோட ஆட் பண்ணிக்கணும். சில்லி ஆட் பண்ணி நம்ம புதினா நெக்ஸ்ட் போட்டுக்கணும். சில்லியோட புதினாவும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம நல்லா என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதிக்க வரும்போது சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். தேவையான அளவு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க தயிர். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பச்சை அரிசி அதை எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் ப்ரான் போட்டுட்டு அரிசியும் போட்டு கொதிக்க விடணும். அவ்வளோதான், உங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இறாலோட வாசனை இருக்காது ரொம்ப.